கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த வாக்கு தத்துவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 28. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இந்த காலப்படிலை உங்களை பார்த்து சொல் ஒரு காரியம், என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. உன் வாழ்க்கையிலே நான் இம்மட்டு கொடுத்த வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீ நினைவு கூர்ந்து பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். காரியங்களை பார்க்கும்போது 70 வருஷம் அடிமைத்தனத்திலே ஜனங்கள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை தீர்க்க தரிசனம் மூலமா கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்த காரியங்கள் தாமதித்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுதுதான் அதுக்கு முன் வசனத்திலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ அவர்களை நோக்கி கர்த்தர் ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அவர்களின் இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய நாட்கள் எல்லா தரிசனத்திலும் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களோடு சொல் என்று சொல்லுகிறார். அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா 20 கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, மனுபுத்திரனே, நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும், தேசத்தில் வழங்கும் பழமொழி என்ன? இஸ்ரவேல் தேசத்துல எப்பவுமே ஒரு பழமொழி இருக்கு. இன்னைக்கு நம்ம கிட்ட கூட அந்த பழமொழி இருக்கு. என்ன பழமொழி என்றால், நாட்கள் நீடிச்சுட்டே போதே, தரிசனம் எல்லாம் அவமாகுமா என்ன என்று இஸ்ரவேல் தேசத்திலே வழங்கும் ஒரு பழமொழி. எப்பொழுதுமே நாட்கள் நீடித்து கொண்டு போகிறது. இன்னும் இந்த ஜெபத்திற்கு பதில் வரல, இன்னும் இந்த காரியம் கை கூடல, இன்னும் திருமணத்திற்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், கர்ப்பம் திறக்கப்பட ஜெபிக்கிறேன், குடும்பத்திலே சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறேன், ஆரோக்கியத்திற்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நடக்கலையே என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம். நாட்கள் நீடித்து போகிறது, தரிசனங்கள் எல்லாம் அவமாக்குறது என்று ஒரு பழமொழி. நம்ம அப்படிதான் சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பழமொழியை சொல்ற அந்த ஜனங்களை பார்த்து கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் அதை ஒழியப்படுவேன். இனி அவங்க அந்த பழமொழியை சொல்லவே மாட்டாங்க. நாட்கள் நீடிக்குமா, என் தரிசனம் அவமாக்குமா, சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறாதா அப்படின்னு ஒரு பழமொழியை இனி அவர்கள் சொல்ல முடியாது. நான் அதை ஒழிய பண்ணுவேன். நாட்கள் எல்லாம் தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்கள் சொல். இஸ்ரவேலின் வம்சத்தாரின் நடுவில் இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இராமல் நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டில் உங்கள் நாட்களில் நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறாரே சொல்லின்றார். அதுக்கு பின்னுதான் அவர் சொல்றாரு, மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரம் இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி மதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல். ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எந்தெந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டு ஐயோ, அன்னாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 10 வருடங்கள் அந்த கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அந்த கர்ப்பத்தை திறந்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படியாக கர்த்தர் சுனேமியாள்கிட்ட சொன்னார், ஒரு உற்பத்தி காலத்திலே ஒரு குழந்தையை நீ சுமப்பாய். அப்படியாய் கர்த்தர் அந்த சந்ததியை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் சாராளுக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிற்று. கர்த்தர் தாமதிக்காது. கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். இன்னைக்கு உன் வாழ்க்கையிலே கூட, உனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார்.
நான் செய்வேன் மகளே, நீ கலங்காதே. உன் குடும்பம் இப்படியாகவே இருக்காது. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படியாகவே இருக்காது. நான் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். உனக்கு நான் அதை செய்வேன். வேறு யாராலையும் அதை செய்ய முடியாது. வேறு யாராலையும் அந்த காயங்களை கட்ட முடியாது. அதை சீர்படுத்த முடியாது, ஸ்திரப்படுத்த முடியாது. உன் வியாதிகளை சுகமாக்க முடியாது. இன்றைக்கு தேவன் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேறும்படி நிறைவேறுகிறது மாத்திரமல்ல, இனி அந்த பழமொழி ஓய்ந்து போகும் என்றார். நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா, எத்தனை நாட்கள் இந்த உபத்திரவம், எத்தனை நாட்கள் இந்த வேதனை, எத்தனை நாட்கள் இந்த சோதனை, எத்தனை நாட்கள் இந்த அவமானம், எத்தனை நாட்கள் இப்படி நான் அலைந்து கொண்டிருப்பேன். என் குடும்பத்திலே ஒரு 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 நிலைவரமான ஒரு நிம்மதி கிடைக்காதா, ஒரு இடத்துல நான் தங்க மாட்டேனா என்றெல்லாம் சொல்லி உன் உள்ளத்திலே அலைமோதுகிற காரியங்கள் எத்தனை நாட்கள், எத்தனை நாட்கள், எத்தனை நாட்கள். இஸ்ரவேல் தேசத்திலே சொல்ற பழமொழி உன்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது அல்லவா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இனி ஒன்றும் தாமதமாயிராது, எல்லாவற்றையும் நான் மாற்றி போடுவேன். சத்ரு உனக்கு முன்பாய் தாழ்ந்து போவது நிச்சயம். காரியங்கள் மாறுதலாய் அமையும். உன் வாழ்க்கையிலே நீ கேட்கிற நிம்மதி உனக்கு கிடைக்கும். உனக்கு சுகம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். உன் சிறையிருப்புக்கு சியோனிலிருந்து ஒரு பெரிய ரட்சிப்பு கடந்து வரும். உன் கடன் பிரச்சனை கர்த்தர் உன்னை விடுவிப்பார். கர்த்தருக்கு உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிப்பாய். இனி ஒன்றும் தாமதிப்பில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றாகிலும் ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை 2 தான் சொல்றாரு. இனி ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்ல, நமக்கு அதை சொல்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இனி ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை, எல்லாம் நிறைவேறும் என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ சொன்ன வார்த்தைகள் எப்படியும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நிறைவேறி முடிக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்தெந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்று சொல்லி வேதனையோடு காணப்படுகிறார்களோ அப்பா, எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே முடிவு சமீபமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இவருடைய கண்ணீரை புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். மாறாவை மதுரமாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இனி காண்கிற எகிப்தியர்கள் காணாத பட்சத்திலே கர்த்தாவே, கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வேலை செய்ய ஸ்தலத்தில் இருக்க நெருக்கங்களை கூட கர்த்தர் மாற்றி ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இயேசுவே, உம்முடைய கிருபைகளை தாங்கட்டும். நீ சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் அப்பா. ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை ஆண்டவரே, ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை. எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். எசேக்கியேல் 12:27-28 படி கர்த்தாவே, இனி காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாயிருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்களே. என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்று சொன்னீரே. அந்த காரியங்களை கைக்கூடி வர செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரிய காரியங்களை செய்யும். தேவ கிருபை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. Have a blessed day. Amen.